ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆக்ஸ்பாக்ஸ் F1. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹங்கேரி கார் எடுத்து ஃபெராரி கார் எடுத்து ஹங்கேரி ட்ராக்கில் பண்ண ரவுஸை தான் பார்க்க போகிறீங்க. மாசான சம்பவம் பண்ணியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஹங்கேரி எடுத்தாச்சு. ஓகே, சார்ல்ஸ் லெக்லர் எடுத்திருக்கோம் காய்ஸ். இந்த ரேஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் போல் அந்த 10 குவாலிஃபையர் லேப்பு, இந்த 10 குவாலிஃபையர் லேப்பில் எப்படியோ நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம். எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது. மிட் டயர் எடுத்தாச்சு. வாங்க இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம். க்ரீன் சிக்னல் போட்டானுங்க. இந்த கிரிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி எல்லா சைட்லலாம் கார் இல்லையா, ஆனால் 2026 வரப்போகிற கேமில் வந்து இங்கே சைட்லலாம் கார் வர மாதிரி பண்ண போகிறானுங்களாமா. அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். பீட்டா வெர்ஷன் வேணும்னா கேளுங்க காய்ஸ், பீட்டா வெர்ஷன்லேயே விளாண்டு வீடியோ போடலாம். ரைட்டு, ஆரம்பமே அமார்கலமாக இருக்குது. விட்டு புல்லில் விட்டு சொருகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு லேப் டைமிங்கே இன்வேலிடுன்ட்டானுங்க. அங்கே கைஸ் பார்க்கலாம். ஹங்கேரி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ட்ராக்கு தான். சும்மா நேராக ஓட்டினே இருக்க வேண்டியதான். பெருசாக கார்னர்லாம் இருக்காது. இந்த மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பையன் எப்படி இங்கே ஜெயிக்கிறான்றது இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒன்றுமே இல்லை கைஸ், மறுபடியும் பாருங்கள், ஒன்றுமே இல்லை கைஸ். இந்த ட்ராக்கில் வெறும் ரோடு தான், பெருசாக கார்னர்லாம் கிடையாது. சும்மா ஸ்ட்ரெயிட்டில் அழுத்திட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அதுலேயும் நான் கொஞ்சம் கேவலமாக தான் ஓட்டுறேன். ஆனால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ரேஸ் இல்லையில, சும்மா வார்ம் அப் தானே, அதனால் கேஷுவல் தான், பெரிய பிரச்சனை இருக்காது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரிட்டு படி ஹாமில்டன் தான் போல் வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்து கேடலாக் டிரைவரு, அதுக்கப்புறம் ஹல்கன்பர்க்கு, அதுக்கப்புறம் பாட்டலட்டோ, மறுபடியும் கேடலாக் டிரைவரு, அப்புறம் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், அப்புறம் ஆஸ்கர் பிஎஸ்டி, ஜார்ஜ் ரசல், லாண்டோ நாரிஸ், ஹிஜாப், கிமி ஆண்டனெல்லி, அதுக்கப்புறம் 2 ஆல்ஃபைன் கார்ஸ் இருக்காங்க, அப்புறம் லாசன், அதுக்கப்புறம் ஆக்டான் இருக்கான், பென்டா இருக்கான், அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் இருக்கான், லியம் லாசன்னா இல்லை வேறு யாரோ கைஸ். இந்த பேரெல்லாம் முதல்ல கரெக்டாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு வந்து பாதி டிரைவர் பேரே தெரிய மாட்டேங்குது. ஆனால் பரவாயில்ல, நம்மளே ஒரு டிரைவர் தானே, பேர் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேர் இந்த உலகம் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு லேப் எப்படியும் இன்வேலிட் தான். நான் எதுக்கு ஓட்டுறேன்னு எனக்கே தெரியல. செகண்ட் லேப்பையாச்சும் ஒழுக்கமாக ஓட்டி வேலிட் பாயிண்ட் எடுக்கணும். இந்த லேப்பு எனக்கு தெரிஞ்சு வேலிட் லேப் எடுத்துருவேன்னு தோணுது கைஸ். இப்போ போகிற வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக ரோட்லேயே தான் ஓட்டிகிட்ருக்கோம். பார்க்கலாம். கரெக்டாக ரோட்லேயே போனோம்னா இந்த லேப்பு நமக்கு வேலிட் லேப்பு கொடுத்தா கூட போதும். போலில் முடிக்கணுன்லாம் இல்லை, அது வந்து அடுத்த 2-3 லேப்பில் பார்த்துக்கலாம். பெருசாலாம் நமக்கு ஆசைப்பட வேணாம், படிப்படியாக போகலாம். அதுக்கு தான் 10 லேப்பு கொடுத்துருக்காங்களே. எதுக்கு எடுத்தோடனே நான் தாண்டா ஆள், என் போல் தான் வளர்த்தின்னு சுற்றணும். பார்க்கலாம் காய்ஸ். இந்த கார் அழகாக இருக்குது, ரெட் கலர் ஃபெராரி கார். இதே மாதிரி ஒரு கார் நானும் வச்சுருந்தேன், எங்கள் வீட்டு கராஜில் தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வேணால் ஃபோட்டோ எடுத்து போடுறேன், தம்ப்நெயிலில் கொஞ்ச நாள் வச்சு காமிக்கிறேன் என்னோடய கராஜில் இருக்க ஃபெராரி எடுத்து. அதே மாதிரி காய்ஸ், உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். போன வாரம் எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு ஃபெராரியிலேருந்து. என்னென்னா, ஹாமில்டன் வந்து கொஞ்சம் கேவலமாக ஓட்டுறாரு, நீங்கள் வந்து நல்லா ஓட்டுறீங்க, உங்கள் வீடியோ பார்த்தோம், நீங்கள் பேசாமல் எங்கள் டீமுக்கு செகண்ட் டிரைவராக வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் இல்லைங்க, சாரி, எனக்கு ஆக்ஸ்பாக்ஸ் சேனல் இருக்குது, நான் வந்து சேனல்லே பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு கொஞ்சம் டைட் ஷெட்யூல், அதனால் வர முடியாதுன்னு இருக்கேன் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் போவா வேண்டாமா, மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறதா வேணாமா? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன் கைஸ். அதே மாதிரி இன்ஸ்டாவில் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து 1v1 கூப்பிட்ருக்கான். அதுக்கும் டைம் இல்லை, நம்மக்கிட்ட பெருசாக செட்டப் இல்லை. செட்டப்பை ரெடி பண்ணோடனே அவன்கிட்ட ஒரு 1v1 போட்டுடலாம். அவனுக்கு வேலை இல்லை கைஸ். ஆனால் நமக்கு அப்படி இல்லையே, பல வேலைகள் இருக்குது. இது சைடு வேலையாக வச்சு சுற்றிட்டுருக்கோம். சைடு வேலைனால தான் நம்ம இவ்வளோ கேவலமாக ஓட்டுறோம். ஒரு வேலை இதை நம்ம மெயின் வேலை ஆயிடுச்சுன்னா நம்ம பயங்கரமாக ஓட்டுவோம்னு நினைக்கலாம் வேணாம் கைஸ், நம்ம பயங்கரமாக தான் ஓட்டுவோம். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய டிரைவர்னு. 4வது லேப் வந்துருச்சு. 3வது லேப் வந்தும் நமக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி வி காட் அ வேலிட் லேப். ஆனால் ரொம்ப கேவலமான லேப். 4 செகண்டு பின்னாடி இருக்கும். 4 செகண்டுனா ரொம்ப கேவலமன் மட்டமான இது தான். பார்க்கலாம். இந்த 3வது லேப்பு முடிஞ்சு 4வது லேப் என்ட்ரி ஆகும்போது நம்ம எங்கே இருப்போன்னு. இந்த லேப் நல்லா ஓட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த லேப்பு வேணால் நம்ம கொஞ்சம் மேலே போக, ஒரு 3 படி மேலே போக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். 3 படி இல்லை 3 படியாக எங்கே வந்திருக்கோம், மேலே வந்துட்டோம் கைஸ். நம்ம தான் P1, அவ்வளோதான் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு, ஹாமில்டன் செகண்டு, ஓட்டு, அவ்வளோதான் கைஸ். நம்ம தலைவர் கார்லோ பெரஸ் எங்கே இருக்கார்? வில்லியம்ஸ் டிரைவர் ஆல்பர்ட் ஆல்பான். கார்லோஸ் சைன்ஸ் வந்து 20வது பொசிஷனில் இருக்கார். அவர் பாடுற மாதிரி நானும் பாட்டு பாடுவேன். ஸ்மூத் ஆபரேடர், ஸ்மூத் ஆபரேடர். எப்படி கைஸ், பாட்டு சூப்பராக இருக்கா? பாட மட்டும் இல்லை, ஆடவும் செய்வேன்ற மாதிரி நான் எல்லாமே செய்வேன் கைஸ். இப்போது
போகிற போக்க பார்த்தா இன்னும் 6 லேப் இருக்குது. இந்த 6 லேப் எங்கேயும் சொருகாமல் ஒழுக்கமாக ஓட்டிட்டோம்னாலே போதும். கைஸ் இந்த ரேஸில் வந்து நான் உங்களுக்கு கிரிட்டுக்குள்ளே போய் காமிக்கலான்னு இருக்கேன். இந்த இந்த ரேஸில் நான் உங்களுக்கு கிரிட்டுக்குள்ளே போய் காட்டுறேன். கிரிட்டில் வேணால் நம்ம குவாலிஃபயரில் போய் சும்மா டயரை மாற்றிட்டு வருவோம். நான் இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றிருக்கேன். போன ரேஸுக்கும் இந்த ரேஸுக்கும் நிறைய செட்டிங்ஸ் மாற்றிருக்கேன் கைஸ். போன ரேஸ் வந்து இன்டர்மீடியட் செட்டிங் வச்சுருந்தேன். இந்த ரேஸ் வந்து ஹார்டு செட்டிங் வச்சுருக்கேன். போன ரேஸும் ஹார்டு செட்டிங் தான் வச்சு ஓட்டினேன். ஆனால் சரி சமாளிக்கிறேன்னு தெரியுது தான். போன ரேஸ் இன்டர்மீடியட் செட்டிங்ஸ் தான் வச்சு ஓட்டினேன். இந்த ரேஸ் ஹார்ட் செட்டிங் வச்சு ஓட்டுறேன். பார்க்கலாம் இவனுங்களாம் எப்படி ஓட்டுறானுங்க அப்படின்றத. நம்ம ஆனால் பயங்கரமான டிரைவர் தான் கைஸ். காரோட சவுண்டு கேளுங்களேன். அப்படியே அந்த காரோட சவுண்டு கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இல்லை, இந்த கார்னரிங்லாம் வரும்போது கீர் டவுன் பண்ணி வெறும் அழுத்துறானுங்க பாருங்கள். அப்படியே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. நான் வந்து ஃபேன் கோடில் பார்க்கும்போது கூட கார் சவுண்டெல்லாம் பெருசாக கேட்காது. கேமில் சவுண்டெல்லாம் அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே பயங்கரமாக இருக்குது. அதுவே ஒரு மாதிரி ஆர்காசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அது கேட்கும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுன்றனால இந்த சவுண்டு வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். முதல்லலாம் ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்டு ஓட்டுவேன். ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்டு ஓட்டும் போதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு ஃபுல்லாக அமைதியாகிட்டு அப்படியே ஒரு சைடு பாட்டு ஓடும், ஒரு சைடு நீங்கள் அப்படியே இந்த மாதிரி காக்பிட் வியூ வச்சுட்டு காரை ஓட்டுனீங்கன்னு வைங்களேன். அதே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அப்படியே ஜம்முன்னு ஒரு கொக்கோலாவையோ இல்லை காஃபியோ சூடாக வச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டை கேட்டுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே இந்த கேமை பார்த்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், நேரம் போகிறதே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி சுகமாக ஜாலியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாதிரி ஜாலியான ஒரு ஃபீலிங் கொடுக்குறதுலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் நமக்கு எதெல்லாம் ஜாலியாக இருக்குது அப்படின்றது. நமக்கு வந்து எல்லாமே ஜாலி தான். நம்ம வாழ்க்கையும் ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. சரி இதுலேயும் ஒரு ஜாலியாக இருப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜாலியோட அப்படி ஜாலியாக வாழ்க்கை போகுது. நம்ம வாழ்க்கை வந்து போகிற போக்கில் அப்படியே விட்டுறணும். நம்ம போட்டு அது பண்ணணும், இதை பண்ணணும், அதை பிடிச்சி வைன்லாம் அதெல்லாம் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு, பிடிச்சாச்சு, எல்லாம் விட்டாச்சு. இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஃப்ளோயிங் ரிவர் மாதிரி ஆயிடுச்சு என் லைஃபு. எதை நோக்கி போகுதோ அப்படியே போ. சைடில் ஏதாச்சும் வந்து அதையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ. என்ன காசாக பணமாக கிடையாதுல. அப்படியே நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இப்போது இவனுங்க கிரிட்டில் வந்துட்டோமா, இங்கே பாருங்கள் இப்படி தான் கிரிட்டுக்குள்ளே வந்தோடனே டயரை மாற்றுறானுங்க. அழகாக இருக்கானுங்க நம்ம டீம் பசங்களாம். கரெக்டாக நம்மளை மாதிரியே சாப்பிட்டு கலர் சூட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கானுங்களா. அவனுங்களும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கானுங்க. அவனுங்களும் என் கூட ஜாலியாக இருக்கானுங்க. என் டீமுக்கு காரை மாற்றி விட்டு, டயரை மாற்றி விட்டு, பெட்ரோல் அடிச்சுட்டு, காரை சர்வீஸ் பண்ணிவிட்டு அவனுங்க ஒரு பக்கம் இருக்கானுங்க. நான் ஒரு பக்கம் இருக்கேன். கார் எடுத்து ஓட்டிகிட்டு நான் தண்டா புளுத்தி என் புழுதாக வளர்த்தின்னு சுற்றிட்டு எங்களெல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட முடியுமான்ற ஒரு தெனாவட்டில் இருக்கிறோம். பார்க்கலாம். இப்போ தான் நமக்கு 20 வயசே ஆகுது. வாழ்க்கை உனக்கு காட்ட நிறையா இருக்குடா மகனே அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. சூத்தடி வாங்க ரெடியாக இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி நிறையா வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் உண்மையான அடி விழுகுன்றாங்க. பார்க்கலாம் நம்மளை சூத்தடி விழுகுதான் இல்லை நம்ம இவனுக்கும் சூத்தடி கொடுக்குறோமா அப்படின்றது. இன்னும் 7 லேப்பு முடிச்சிருக்கோமா, இன்னும் 3 லேப் இருக்குது. பேசாமல் நான் DNF ஆகிட்டு 20th பொசிஷன்லேருந்து ரேஸ் ஆரம்பிக்கவா? இப்படியே ஒரு பெரிய டிரைவர் தான். உங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் பயங்கரமாக ஓட்டுற மாதிரி இருக்கும். என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஆகலாம். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டேன். வேண்டாம், அடுத்த ரேஸில் அப்படி பண்ணலாம். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டேன். 3 லேப் தான் நான் ஓட்டிடுறேன். அடுத்த ரேஸில் என்ன பண்ணலான்னா எடுத்தோடனே DNF ஆகி 20th பொசிஷன்லேருந்து ரேஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி 20th பொசிஷன்லேருந்து ரேஸ் ஆரம்பிக்கும் போது தெரியும் நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு டிரைவர்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கும். பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஹானரபிள் மென்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நண்பர் நாராயணன்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான ரேசர். கொடூரம் அப்படிப்பட்ட கொடூரமான ரேசர் அவர். இந்த நாராயணனுக்கும் எனக்கும் அடுத்த வாரம் வேணால் ரேஸ் நடக்கும். அதே வேணால் வீடியோ எடுத்து போடுறேன். அந்த நாராயணன் வந்து ஒரு வெறித்தனமான ரேசரு. கூடிய சீக்கிரம் அவர் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறோம். பயங்கரமாக இருப்பார். ஆள் பார்க்கவே அப்படியே எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார், சூப்பர் மாடல் மாதிரி இருக்காப்புல.
இந்த இட்டாலியிலலாம் இருப்பாங்களே சூப்பர் மாடல்ஸ், அவங்களுக்கே டஃப் கொடுப்பாரு நம்ம நாராயணன். டேய் நண்பா நாராயணா, அடுத்த வாரம் விட்டு பார்த்துக்கலாம் நீயா நானான்னு, சரியா? இப்போ இப்போ என்ன இருக்குது, 8 லேப் ஓட்டியிருக்கு, இன்னும் 2 லேப்பு பாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் ரேஸ் இருக்குது. ரேஸை முடிச்சுட்டா இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை பேர் பார்க்குறாங்க பார்க்கல அப்படின்றத பார்க்குறக்கு இருக்குது. நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணுறக்கு இருக்குது. நிறையா இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அடிச்சு ஓட்டு இருங்க, பொறுமையாக ஓட்டுவோம். ட்ராக் லிமிட் இப்போலாம் போனால் கேன்சல் பண்ணி வேலையில் இது பண்ணி விட்ருவானுங்க. ஒழுக்கமாக ஓட்டினா தான் அடுத்து இவ்வளோ நேரம் டைம் லிட்டராக டைம் வேஸ்ட் அப்படின்ற கணக்காயிரும். அதனால் ஒரு லேப் மட்டும் இருக்குது, அதை ஒழுக்கமாக ஓட்டிட்டோம்னா நம்ம வந்து மாஸ் பண்ணிடலாம். ரேஸ் அப்போது பயங்கரமாக மாஸ் பண்ணிடலாம். எவனும் நம்மளை பிடிக்க முடியாது, எவனும் நம்மளை தொட முடியாது. அந்தாண்ட மாஸு தேராத கேஸு அப்படின்னு கெத்தாக சுற்றலாம். உங்களுக்கெல்லாம் அஜித்குமார் தெரியுமா? அஜித்குமார் ரேசிங், அந்த அஜித்குமார் ரேசிங்கில் டீம்லேருந்தும் நம்மளை கூப்பிட்டாங்க, அழைப்பு வந்தது. சரி, ஃபெராரிலேருந்து அழைப்பு வந்திருக்கா, அஜித்குமார் ரேசிங்லேருந்து அழைப்பு வந்திருக்கா, என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு யோசனையில் டபுள் மைண்டடாக இருக்கேன். கீழே வேணால் போல் போட்டு விட்றேன், ஃபெராரி போகிறதா இல்லை அஜித்குமார் ரேசிங் போகிறதா இல்லை என் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறதா அப்படின்னு. நீங்கள் அந்த போலை ஆன்சர் பண்ணுறதை பொறுத்து நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், இப்படி வேணால் பண்ணிக்கலாம். வண்டி வேறு இப்போ அடி வாங்கிடுச்சு, நம்ம எங்கேயும் போக முடியாது. ஃபஸ்ட்டு இப்போ இந்த வண்டியை சரி பண்ணி ஓட்டணும். அந்த மேலே ரைட் சைடில் தெரியுதா காரோட பொம்மை தெரியுதா குட்டியாக? அதில் ரைட் சைடில் பாருங்கள், ஃப்ரண்ட் விங் வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லி மின்னி எரியுதா? கண்ணு தெரியுதாடா, கண்ணு கபோதிக்கலாம். மேலே ரைட் சைடு பாருங்கள், குட்டியாக தெரியுதா கீர் பக்கத்தில்? நம்ம இப்போ அதை போய் மாற்ற போகிறோம் பிட்டுக்குள்ளே. பாய்ஸ் கமான் ஃபாஸ்ட் சேஞ்ச் போட்டானுங்க, அதை மாட்டிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்களா மின்றது ஆஃப் ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம கார் வந்து சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி பயங்கரமாக இருக்கா? இப்போல்லாம் உங்கள் கேமில் பண்ண முடியுமா? உங்கள்கிட்ட தான் கேமே இல்லை. இந்த F1னாலே இந்த ஒரு கேம் தான் போல் எனக்கு தெரிஞ்சு. ரியல் ரேசிங் ஒரு கேம் இருக்குது, ஆனால் அது ரியலாலாம் இருக்காது. இதுதான் ரியலாக இருக்குது, ஆனால் இது பேர் ரியல் ரேசிங் கிடையாது. எப்படி எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் தோணுதா, இல்லை உங்களுக்கும் இதெல்லாம் தோணுமா? பேருக்கும் கேமுக்கும் சம்மந்தமெல்லாம் வச்சுருக்கானுங்க. மோனோ போஸ்ட் அப்படின்னா என்ன? டீகோட். மோனோனா ஒன்றா தெரிலையே, போஸ்ட்னா கம்பமா, ஒரு கம்பமா? F1ன்ற கேமுக்கு எதுக்குடா ஒரு கம்பன்னு பேர் வைக்கிறானுங்க? ஒரு கூதியும் நமக்கு விளங்கலை. என்னமோ ஒன்று உண்டு. 10 லேப்பு முடிஞ்சுது. 10 லேப்பு முடிவில் நம்ம முதல் பொசிஷனில் முடிக்கிறோம். ஏன்டா யானே எல்லா தடவையும் முதல் பொசிஷனில் முடிக்கணுமாடா? உங்களுக்குலாம் ஒரு டிரைவிங் கூட பண்ண தெரியாதடா ஊதி மௌனங்களா, மயிறு மாதிரி ஓட்டுறீங்களேடா. டேர்னிங்கில் திரும்பி, இப்போ மறுபடியும் டேர்னிங்கில் திரும்பி ஸ்ட்ரெயிட்டு வந்தால் ரேஸ் முடிய போகுது. நான் வந்து பாடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் கைஸ். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? P1ல் குவாலிஃபை ஆகிட்டோம். சாய் அபியங்கர் பார்த்தீங்கன்னா என்னை வந்து நீங்கள் மியூசிக்கு பாடுறதுக்கு கூப்பிடலாம், உங்கள் பாட்டில் எதிரியாச்சு. அடுத்து கண்டினியூ கொடுறா கூதி. விழுக மாட்டேங்குது கைஸ், என் ஃபோன் ஹேங் ஆகுது. விழுந்துருச்சு. ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிரிட்டில் சார்ல்ஸ் லெக்லர் நான் ஃபஸ்ட்டு, லூயிஸ் ஹாமில்டன் என் டீம்மேட் செகண்டு, ஹல்கன்பர்க் தேர்டு, பாட்டலட்டா ஃபோர்த்து, வெஸ்டாப்பியன் ஃபிஃப்த்து, ஆஸ்கர் 6th, ஜார்ஜ் ரசல் 7th, நாரிஸ் 8th, ஹிஜாப் 9th, கிமி ஆண்டனரி 10th, எவனோ ஒருத்தர் 11th, கேஸ்லி 12th, லாசன் 13th, அக்கானா 14th, பெர்மேன் 15, லயன்ஸ் 16, லைம்பர்ட் 17, கார்லோஸ் சைன்ஸ் 18, லூயிஸ் சல்பான் 19, ஃபெர்னாண்டோ அலோன்சோ 20. இப்போ வந்து நம்ம கார் முன்னாடி நிற்கிது. அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ரேஸை ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்க போகிறோன்னு அர்த்தம். நம்ம காரை சுற்றி நம்ம பசங்களாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, கார் பக்காவாக இருக்கானு. ஓகே, எல்லாம் பக்காவாக இருக்குன்றானுங்க. இப்போ வெளியே போயிட்டானுங்க. உள்ள வச்சாச்சு. டைமிங் நான் கவுண்ட் கொடுக்குறேன். 5 4 3 2 1. எப்படி சவுண்டு அழுத்துறா மாப்பிள்ள. கைஸ் ஹாமில்டன் முன்னாடி போகிறாரு, நம்ம டீம்மேட்டு தான். 3 லேப் தான் இந்த ரேஸு. எடுத்துடலாம், பெரிய மேட்ரு தான் இல்லை. போன ரேஸை நான் தான் ஜெயித்தேன். என்ன எல்லோரும் போயிட்டானுங்க. அடாங்க
நண்பர்களே, இந்த ரேஸை நம்ம பிடிச்சி முடிக்கிறோம் தான் நினைக்கிறேன். நான் போன மாதிரி இல்லை, இந்த ரேஸ் வந்து பயங்கரமாக இருக்குன்னு நான் சொன்னேனா இல்லையா? எல்லோரும் முன்னாடி போகிறானுங்களே, சாடி பசங்க. டே இருங்கடா, நான் வரேன்டா. அல்கன்பர்க் போயிட்டான். நான் என்ன P1 ஆரம்பிச்சு P சைடில் போயிட்டு இருக்கேன்டா. அடங்க வைப்பேன். விடக்கூடாது. எல்லாம் கார்னர், 2 கார்னர் தான். 2 கார்னர் விட்டோம்னா ஒன்றும் இல்லை, போய் ஸ்ட்ரெச்சு தான். ஸ்ட்ரெச்சாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சார்ல்ஸ் லெக்லர் இஸ் கோயிங் த்ரூ த கார்னர். ஹல்கன்பர்க் கார்னர் கோயிங் ஃபாஸ்ட். லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், ஸ்ட்ரைட் டர்ன். ஹல்கன்பர்க் போட்டாச்சு கைஸ். அடுத்து யார்? ஆஸ்கர் பிஎஸ்டி, ஆஸ்திரேலியாக்காரன். தேவையா பையன், அவனை அடிச்சிட்டோம்னா போதும். நம்ம அவன் பின்னாடியே போயிட்டுருக்கோம். அவனுங்களாம் பாருங்களேன், லைனாக போகிறான். அவ்வளோதான், அடித்தாச்சு. அவனே அடித்தாச்சு. அவனுங்களாம் லைனாக போகிறானுங்க. அவனுங்க அடித்தாலும் அவன் எப்படி எனக்கு பக்கத்துலேயே வரான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது கைஸ். இந்த ட்ராக் லைன் தான் கரெக்டாக பிடிச்சி ஓட்டுறானுங்க. தேவையா பசங்க. நம்ம தான் அப்படி இப்படி ஓட்டிகிட்டு இருக்கனால அதை தான் அப்பப்போ விட்டுறோம். தேர்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் 2 லேப் இருக்குது. முதல் லேப் முடிவில் நம்ம வந்து 3வது இடத்தில் இருக்கிறோம். எஸ், நமக்கு பெனால்ட்டி எதுவும் விழுகலை, பரவாயில்ல. முதல் தடவை பெனால்ட்டி வாங்காமல் ஓட்டி இருக்கேன். ஹாமில்டன் தலைவா, கொஞ்சம் வழி விடு. நாங்களாம் ஒரே டீம் போயிடலாம். நம்ம தான் ஜெயிக்கணும். பாட்டில் ஆட்டா சின்ன குஞ்சு தாலி மேலாம் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் என்ன கதையாக இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே. போடா, என்னடா கார் இது மட்டும் கூலியாக இருக்குது. அழுத்துன்னு அழுத்துறேன், போய் தொலைவே மாட்டேங்குது. கண்டரோலி. லெஃப்ட் டர்ன், வந்து ரைட் டர்ன், அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ரைட்டு போய் ஒரு ஸ்மால் கட்டு திரும்பி ரைட்டு திரும்பணும் கைஸ். வச்சு போட்டாச்சு இந்த ஹாமில்டன் தாலியே. அடுத்து இந்த பாட்டலோட மட்டும் தான் இருக்கும். அழுத்திட்டோம்னா அவ்வளோதான். அந்த தாலியை அடிச்சிட்டோம்னா நம்ம P1 வந்துடுவோம். டே இடிச்சிட்டான்டா. வெளியே போயிட்டான்டா. 4 பேர் போயிட்டானுங்க, 5 பேர் போயிட்டானுங்க. கொம்பட்டே கோத்தா இடிச்சிட்டான்டா. டிராய்ஸ் டிஎன்எஃபா? இல்லை கார் கொஞ்சம் உயிர் பறந்துட்டான், அவ்வளோதான். டிஎன்எஃப் தூத்தடிச்சிட்டானுங்க. சேஃப்டி காரன்ட்டானுங்க. கேனக்கூதி ஹாமில்டனு. நானும் நீ எல்லாம் ஒரே டீம் தான்ற தாயொலி. என்ன புண்டைக்கிடா வந்து சொருகிற. அடுத்த லேப்லேயாச்சும் வந்தது ஓவர்டேக். ரேஸே போச்சா? டிஎன்எஃப் ஆயிடுச்சா? தாயோலி. ஃபெராரி சுன்னி. ஃபெராரியே அடுத்தடுத்து ஓட்டக்கூடாது. கேன புண்டமாவனுங்க. பாட்டில் ஓட்டாலாம் ஃபஸ்ட் வந்துட்டான். பாட்டு கூதியான். 20th நான் தான் ஃபஸ்ட்டு டிஎன்எஃப். வெறியாவது எனக்கு புண்டை. இவ்வளோ நேரம் நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஹாமில்டன் சுன்னினால இதெல்லாம். ரேஸில் என்ன பண்ணணுன்னா, இந்த ஹாமில்டன் கார் எடுத்து ஓட்டணும். அப்போ தான் அந்த புண்டாமா வந்து சொருங்க மாட்டான். அவ்வளோதான் கைஸ், இந்த ரேஸ் இதோட ஓவர். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் கூட ரேஸ் வரீங்கன்னா என் இன்ஸ்டா பேஜ் தரேன், அங்கே வந்து ஃபாலோ பண்ணி அங்கேயும் மெசேஜ் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், நம்ம ரேஸ் விடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காமல். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது மிஸ்டர் மைக்கேல் ஸ்லிப்பர் மேக்கர். See you guys. Tata.